Hello Javans, welcome to Modern Vlogs. Sub Inspector 2023 ஃபைனல் ரிசல்ட்டை பார்க்க போகிறோம். ஸோ லிங்க்குள்ளே போயாச்சு. இந்த டிஎன்எஸ் லிங்க் ஒன்று போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நியூன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். அது உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த ஸ்லிப்பு வரும். சரிங்களா? இந்த ஒரு ஃபைல் உங்களுக்கு வரும். இதில் நீங்கள் வந்து பார்த்தா உங்கள் நேம், உங்கள் ரோல் நம்பர், நீங்கள் எந்த ரேங்க்கு, எந்த போஸ்ட்டு, என்ன மார்க்கு அப்படின்றத நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். அதாவது எனக்கு ஒரு சின்ன பெரிய டவுட் போயிட்டுருக்கு. அதாவது 2023 முடித்தவங்களுக்கு இப்போ தான் ட்ரைனிங் போடுறாங்க. அதாவது 1 வருஷம் ட்ரைனிங்கில் போகும்போது 1 வருஷம் ஆன் கிரவுண்டில் ட்ரைனிங், கிரவுண்டில் டிஎன்பியில் ட்ரைனிங். 6 மந்த்ஸ் வந்து ஸ்டேஷனில் போடுவாங்க. அங்கே ஏதோ ஒரு ஸ்டேஷனில் போடுவாங்க, ஏதோ டிஸ்ட்ரிக்ட் போடுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது இன்னும் 1 இயர் உங்கள் ட்ரைனிங் இருக்கும்போது இப்போது 2025 பேட்ச் முடித்து ஒரு 6 மந்த்ஸில் முடித்தாங்க அப்படின்னா கூட இன்னும் 6 மந்த்ஸ் அவங்க அங்கே தான் இருப்பாங்க. அந்த 6 மந்த்ஸ் என்ன பண்ணுவாங்க அவங்க? எனக்கு புரியல. நிஜமாகவே வந்து ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. இத்தனை வருஷமாக 2 இயர்ஸாக சம்பளம் போச்சு, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் போச்சு, அவங்களோட வாழ்க்கை போச்சு, அவங்க ஃபிட்னஸ் போச்சு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் போயிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் டிஎம்கே கவர்மெண்ட். இந்த மாதிரி ஒழுங்காக ப்ராப்பராக அந்த நேம் லிஸ்ட்டு போடாமல், அவங்க சர்டிஃபிகேட்டை பார்க்காம, கேஸ்ட்டில் ஏதோ பிரச்சனை பண்ணி, பிஎஸ்டிமில் ஏதோ பிரச்சனை பண்ணி, இந்த மாதிரி கோளாறு நடந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு 40 பேர் வெளியே போயிட்டு, அப்புறம் திரும்ப 40 பேர் புதுசாக உள்ள ஆள் சேர்த்து, இதெல்லாம் ஏகப்பட்ட தலைவலிங்க. போர்டுக்கும் சரி, மக்களுக்கும் சரி. அந்த பசங்க எப்படி சொல்கிறது, நம்ம கேண்டிடேட்ஸ் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குமே பெரிய பெரிய ஒரு மன உளைச்சல் இது. ஏன்னா ஒரு சில பேர் 41 பேர் நினச்சி பாருங்களேன். இப்போ நம்ம வந்து எக்ஸாமில் 1 மார்க்கில் போனாலே ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஓவராலில் போச்சுன்னா அதே ஃபீல் பண்ணுவோம். ஆனால் நினச்சி பாருங்கள், உள்ளே போயிட்டேன், நீங்கள் எஸ்ஐ ஆகிட்டேன், நீ ட்ரைனிங் போகிற அப்படின்னு நம்பி உக்காந்து 41 பேருக்கு வலி இருக்கே. அந்த வலி சாவச்சுன்னா கொடுமையான வலி. அது டெத்தானால் கூட டக்குன்னு ஒரு நிமிஷம்தான், அது போனால் கூட போயிடுவாங்க அப்படியே. ஆனால் இந்த வலி இருக்குங்களே, அந்த வலிலாம் வந்து ஒரு ஆஸ்பிரன்ஸ் தெரியும். கஷ்டப்பட்டு படித்து ஃபிசிக்கல் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணி அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் போட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி எவ்வளோ வேலை. ஒரு வருஷமாக பாடாக பட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க திடீர்னு வந்து எனக்கு வேலை இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கு கஷ்டம். அதை நம்பி அவங்க பொண்ணு பார்த்துக்கலாம், இப்போ பொண்ணு தராமல் போயிடலாம், ஏகப்பட்ட கஷ்டம் இருக்கும். லோன் வாங்கிடலாம். இந்த எஸ்ஐகள் நம்பி எஸ்ஐ ஆகிட்டான் பையன், லோன் கொடுங்க, அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிடலாம். திடீர்னு இல்லைன்னும் போது எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். சொல்லலாம் இங்கேருந்து ஈஸியாக, ஐயோ 40 பேர் ஆச்சு சொல்லிட்டு 40 பேர் போயிட்டு சொல்லிட்டோன்னா, அது வலியை அனுபவிக்கும் போது தான் தெரியும். ஒவ்வொருத்தனோட இடத்துல இருந்து நீங்கள் பார்க்கணும் வலியை. இப்போ ஒரு கஷ்டம்னா அந்த இடத்துல இறங்கி நின்று பார்க்கணும். அதுதான் வந்து ஒரு மனுஷன். சரிங்களா? இப்போது பிசிக்கு நவம்பர் 9 எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நல்லா படிச்சிருப்பீங்க. ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் தான் ஒரு கீ டு சக்ஸஸ். அது கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோ உங்கள் இன்ஃபர்மேஷன் வரணும் அப்படின்னா முக்கியமாக கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். அப்போ எல்லாருக்கும் வீடியோ போகும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து வீடியோ வந்து சேரும். ஜிம் விலாக் போயிட்டுருக்கு, நிறைய விலாக்ஸ் போயிட்டுருக்கு நம்ம சேனலில். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களோட கேட்டகரி, நேம் வைஸ், போஸ்ட்டு, டிஎஸ்பியா, ஏஆரா, இல்லை தாலுக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் ஒரு பெரிய போஸ்ட் என்ன அப்படின்னா தாலுக்கா தான். ஏன்னா வந்து அவங்க தான் வந்து மக்கள் கூட ஒரு பணியாற்றுவாங்க. டிஎஸ்பி வந்து பெட்டாலியனில் போயிட்டு ஜஸ்ட் டியூட்டி அப்போ வந்து நம்ம வந்து ஒரு உங்கள் கண்ட்ரோலில் ஒரு 10 பிசி 20 பிசி இருப்பாங்க. அவங்க கூட நீங்கள் போகணும். உங்கள் கண்ட்ரோலாக இருப்பாங்க. நீங்கள் தான் வந்து போய் ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்கும். ஏஆர் அப்படின்னும் போது அதிரடி ஏரியாப்படை. அங்கே ஏதாவது பிரச்சனை அப்படின்னா போய் ஆகணும். எல்லா ஏரியாவிலையும் பிரச்சனை வந்து தான் இருக்குது. எங்கேயுமே ஓய்வே கிடையாது. காவல்துறை ஓய்வே இல்லை. டிஎஸ்பி தான் சரி, ஒரு ஐபிஎஸ் தான் சரி, எல்லாருக்குமே வந்து அந்த தூக்கம் இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக சரிங்களா? தூக்கம் இல்லாமல் வேலை செய்து தான் வந்து காவல்துறை வேலையே. ஏன்னா வந்து ஐபிஎஸ்ஸுக்கு ப்ரெஷர் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நிம்மதி, ஒரு மனுஷனுக்கு நிம்மதி தூக்கம் தான். அது இல்லை அப்படின்னா எவ்வளோ கஷ்டம் நினச்சி பாருங்களேன். மனுஷன் வந்து ஒரு நாளைக்கு 7 to 8 ஹவர்ஸ் தூங்கலாம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், எல்லா வியாதியும் வரும். தூக்கன்றது அந்த 8 ஹவர்ஸ் தூங்குறீங்க இல்லையா, அதுதான் உடம்பு ரிலாக்ஸாக பாடியாக உங்கள் உடம்பு ஹெல்த்தியாக வச்சுக்கிறது அந்த தூக்கம் தான்.
தூக்கம் இல்லை அப்படின்னா இல்லாத வியாதி, சுகரு, பிபி, எல்லாமே எல்லா நோய் எல்லா வியாதியும் வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. எல்லாமே சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இனிமேவாவது வரக்கூடிய எக்ஸாமில் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி, ப்ராப்பராக லிஸ்ட்டை விட்டு, ப்ராப்பராக ஹெட் ஆஃப் வச்சு போடுங்க. திரும்பவும் இந்த மாதிரி குளறுபடி ஏற்பட்டுச்சு அப்படின்னா டிஎம்கே பதில் சொல்லி ஆகணும். ஏகப்பட்ட கொள்ளை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அது உண்மையான்றது இடி தான் முடிவு பண்ணணும். எஃப்ஐஆர் போடணும் காவல்துறை. அதுக்கப்புறம் தான் மூவ் பண்ண முடியும். ஸோ பார்க்கலாம், என்ன பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே காய்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுறேங்க, டங்கு தட்டி விட்ருங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேறு ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள், வேறு ஏதாவது கமெண்ட் ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்கிற வரலானே. ஓகே, தேங்க்யூ, ஜெய் ஹிந்த், பாய் பாய், see you in the next video.